ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு வந்து சிஎஸ்சி கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமாக சில விஷயங்களை பார்ப்போம். என்னென்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த கொழும்பு எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமான, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான புது டீட்டெயில்களை வந்து கேட்டீங்க. பெரும்பாலும் அதில் நான் ட்ரேடிங் சம்மந்தமான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி என்ன மாதிரி கிளைண்ட்களை கண்டுபிடிக்கிறது, அதாவது ப்ரோக்கர்ஸை கண்டுபிடிக்கிறது, ரெஜிஸ்டர் பண்ணுற டீட்டெயில் எல்லாம் அதில் கொடுபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன மாதிரினா, அதுக்கு அடிஷ்னலாக வந்து என்ன மாதிரி ஷேர்ஸ்கள் வாங்குறது, என்ன மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன வகையான ஷேர்ஸ்களை வாங்கலாம் என்ற விஷயத்தை வந்து பார்ப்போம். அதுலேயும் சில பேசிக்கான சில ஐடியா கொடுக்கப்பட்டிருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால், எப்படி ஒரு கம்பெனியோட வேல்யூ ஆஃப் மணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி, அதாவது அவங்களுடைய அசெட்ஸில் டீட்டெயிலை வச்சுக்கொண்டு என்ன மாதிரி ஒவ்வொரு ஷேர்ஸையும் வந்து தீர்மானிக்கிற டீட்டெயிலை வந்து பார்த்துருந்தோம். அதுக்கு மேலதிகமாக வந்து நம்ம சில டீட்டெயிலை பார்ப்போம். இது வந்து சிஎஸ்சி வெப்சைட்டு, அவங்களுடைய கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஓனான வெப்சைட் வந்து. இதில் ஆப் வந்து நீங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இது கூடாகவும் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து அவங்க மந்த்லி பேமெண்ட்டோடையும் செய்கிறாங்க, அல்லது ஃப்ரீயாகவும் வந்து நீங்கள் சில அட்வான்ஸான ப்ரீமியம் சம்மந்தமாக வேணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் மந்த்லி வந்து பே பண்ண வேணும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் சாதாரணமாக அவங்களுடைய சிஎஸ்சி ஆப்பை வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய் சிஎஸ்சி என்று சொல்லி டைப் பண்ணிக்கணுன்றால் வரும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹெச்எம்பி சம்மந்தமான இன்டர்நேஷ்னல் பேங்க் சம்மந்தமான ஒரு ஷேர் ஒன்று அனலைஸ் பண்ணுறதை பார்ப்போம். இதுக்குள்ளே நீங்கள் போய் இந்த சிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த கம்பெனி சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் நார்மலாக ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்டு வரும், ஹெச்எம்பி எக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும், ஹெச்எம்பி என்னு சொல்லி ஒன்று வரும். ஒன்று ஆர்டினரி ஷேர்ஸ், அடுத்தது மற்றது ப்ரீமியரி ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 ஷேர்ஸ். இதில் வந்து எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால், கரண்ட்லி வந்து இந்த ஹெச்எம்பி ஷேர்ஸை, இது நான் ஹெச்எம்பி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கிறேன். நீங்கள் வேறு கமர்ஷியல் பேங்காக இருக்கலாம், அல்லது வேறு இந்த கொலம்போ எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற வேறு ஷேர்ஸ்களை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஒவ்வொரு செக்டர்கள் வந்து இருக்குது, நிறைய செக்டர்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன வகையான இப்போ ஃப்யூச்சரில் வந்து என்ன மாதிரியான இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களாக இருந்தால் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன வகையான ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து நிறைய செக்டர் இருக்குது. ஹோட்டல் செக்டர் இருக்குது, மெடிக்கல் செக்டர் இருக்குது, அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்குது, அடுத்தது பிளான்டேஷன் சம்மந்தமாக இருக்குது. அப்போ அந்த விஷயம் ஃப்யூச்சரில் இப்போ 2024 வந்து என்ன வகையான செக்டர் வந்து க்ரோத் ஆக போகுது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னால், இப்போ கொரோனா பீரியட்டை வந்து நல்ல வகையில், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வகையில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நல்லா பயன்படுத்தி கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை இல்லை இந்தியாவாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னென்னா நிறைய மெடிக்கல் செக்டர் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. கொரோனா ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து, அதாவது அந்த கொரோனாவுக்குரிய மருந்துகள் கண்டுபிடிக்கிற கம்பெனிகள், அடுத்தது மாஸ்க் சம்மந்தமான ஃபேஸ் மாஸ்க் சம்மந்தமான ப்ரொடியூஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள், அப்படியான செக்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதாவது கட்டாயம் நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ஃபியூச்சரை வந்து டெய்லி பேசிஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து என்ன மாதிரி மார்க்கெட் போகும்ன்ற விஷயங்கள், அடுத்தது என்ன மாதிரியான நியூஸ்கள் வந்து பப்ளிஷ் ஆகுது, பொலிட்டிக்கல் சம்மந்தமான டீட்டெயில்கள், ஃபினான்ஷியல் சம்மந்தமான டீட்டெயிலில் வந்து ஒரு அரசாங்கம் என்ன வகையான டெக்ஸை வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க, டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா, குறைக்க போகிறாங்களா என்ற டீட்டெயில்ன்ற நிறைய பரந்துபட்ட டீட்டெயில்கள் வந்து நீங்கள் அறிஞ்சு கொண்டே வந்தால்தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் வந்து லாபங்களை கிட்டக்கூடியதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் சாதாரணமாக இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேங்கில் வந்து ஒரு ஹெச்எம்பி பேங்கில் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஆளாக இருந்தால், அதாவது பிக்சட் செய்கிற ஆளாக இருந்தால், அப்படியானவர்கள் பெருசாக நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய ஹெச்எம்பி அல்லது கமர்ஷியல் பேங்குடைய ஷேர்ஸில் வந்து சிம்பிளாக வந்து டிபாசிட் பண்ணிவிட்டு அல்லது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 அல்லது இயர் அல்லது 1 இயர் அப்படின்னு நீங்கள் வந்து ஆப்சர்வ் மானிட்டர் பண்ணி கொண்டு வந்து அதில் எப்போ ஹை ஆகும் அந்த டைமில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் சரியாக வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் வந்து வேர்ல்டு வைஸாக நடக்கிற பொலிட்டிக்கல் ரீதியானது, எக்கனாமிக்கல் ரீதியானது, எல்லா வகையான ஃபினான்ஷியல் ரீதியான எல்லா வகையான தகவலும் உங்களுக்கு தெரிந்திருந்தது அவசியம். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து பார்க்கலாம்.
ரைட். இப்போ நான் வந்து இந்த சிஎஸ்சி வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த டீட்டெயில்கள் வந்திருக்கும், என்னென்ன டீட்டெயில் இருக்குமன்ற விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து எல்லாருக்கும் அதிகமானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டர்நேஷனல் பேங்கில் யார் போர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்கிறாங்க, யார் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறாங்க, அவங்களோட கண்டக்ட் டீட்டெயில்கள், ஷார்ட், அடுத்தது ஃபினான்ஷியல் டீட்டெயில்கள், ரிப்போர்ட்டுகள், ஆனுவல் ரிப்போர்ட்டுகள் என்று நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியுமென்றபடியே நான் இதை காட்டலை. இது மாதிரியான இன்னொரு வெப்சைட்டு தான் உங்களுக்கு நான் காட்டப்புறண்டைக்கு வந்து அந்த வெப்சைட்டை பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், investing.comன்னு சொல்லி. இது வந்து இந்த வெப்சைட் தான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன். என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால், நான் குறிப்பாக யூஸ் பண்ணுறது கிரிப்டோ ரேடிங்குக்கு யூஸ் பண்ணுவேன். நான் கிரிப்டோ சம்மந்தமான இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிசி என்ன மாதிரி ட்ரெண்டிங்கில் போகுது, எந்த மாதிரி ஒவ்வொரு பினான்ஸில் என்ன மாதிரி ரேட் ஆகுது, பிட்ஃபினெக்ஸில் என்ன மாதிரி ரேட் ஆகுதுன்ற விஷயங்கள் சம்மந்தமான கிரிப்டோ சம்மந்தமான ப்ராஜெக்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு என்ன மாதிரி ஹையாப்பதா குறையப்பதா, ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் சம்பந்தமான டீட்டெயில், எல்லாம் டீட்டெயிலும் வந்து இந்த investing.comல வந்து பார்க்கலாம். அடுத்து investing.comல வந்து பார்த்தீங்கன்னா இதில் நியூஸ் சம்மந்தமாக நியூஸ், அதாவது வேர்ல்டில் என்ன வகையான ட்ரெண்டிங் நியூஸ்கள் போகுது, ஃபினான்ஷியல் சம்மந்தமாக, ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான டீட்டெயில் எல்லாம் வந்து இந்த investing.comல வந்து இருக்குது. இதில் வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு HMB என்று நீங்கள் தேடுறீங்கன்னு சொல்லி சொன்னால், இன்டர்நேஷனல் பேங்க் மேலே தேடிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இன்டர்நேஷனல் பேங்க் ஸ்ரீலங்கா கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி வருது. ரைட். அடுத்தது HMB ஃபைனான்ஸ் லிமிட்டெடுக்கும் இருக்குது, அடுத்த HMB அசூரன்ஸ் இருக்குது. இப்படி நீங்கள் இதுக்குள்ளே தேடினீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு சாஸ்திர டீட்டெயில்களும் வந்து இதுக்குள்ளே வரும். கீழே நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், ஷார்ட் இருக்கும், என்ன மாதிரி ஒவ்வொரு ஆகஸ்ட்டில் என்ன மாதிரி இந்த ரெண்டிங்கில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எப்போ வந்து டவுன் ஆகிருக்கு, எப்போ வந்து மார்க்கெட் பம்ப் ஆகிருக்குன்ற டீட்டெயில்கள். இதில் வந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸ், 1 இயர், 5 இயர்ஸ், அடுத்து 6 மந்த் அல்லது 3 மந்த், 1 மந்த், 1 டே, 1 வீக் வரைக்கும் நம்ம வந்து இந்த இதில் வந்து கட்டாயம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 1 வீக்கில் என்ன மாதிரி பம்ப் ஆகிருக்கு, அடுத்தது 1 மந்தில் எந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு, 3 மந்தில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு, 6 மந்தில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு என்ற முழு டீட்டெயிலும் வந்து இதில் வந்து இருக்கும். இந்த ஜென்ரல் என்ற டீட்டெயிலில் இதை விட டீட்டெயில் ஷார்ட் வேர்ட்மெண்ட் சொன்னால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டீட்டெயில் வந்து ஷார்ட் வந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ரைட். இதில் வந்து சில விஷயங்கள் கட்டாயம் இருக்கும். என்ன ப்ரைஸ், என்ன இதில் வந்து ஸ்டார்டிங்கில் எதில் ஸ்டார்ட் பண்ணாங்க, அல்லது என்ன இதில் வந்து என்ன ரேட்டுக்கு விட் பண்ணுறாங்க, என்ன ரேட்டுக்கு கேட்குறாங்க. அதாவது ஒரு ப்ரைஸ், இந்த ஷேர்ஸ் வந்து மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேர்ஸ் என்ன வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டீம் வந்து ரெடியாக இருப்பாங்க, விற்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டீம் வந்து ரெடியாக இருப்பாங்க. அப்போ டிமாண்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி வந்து 165க்கு 163 ரூபாய்க்கு வாங்குற ரெடியாக இருக்குமென்னு சொல்லி சொன்னால், சில பேர் வந்து 167க்கு தான் பைக் ரெடியாக இருப்பாங்க, அந்த ரேட் வரைக்கும் பயிற்சி கொண்டு இருப்பாங்க. அப்போ 2 பேருக்கும் இடையிலான ஒரு பேலன்ஸில் தான் வந்து ரேடிங் வந்து நடந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த பிட் ரேட்டுக்கும் ஆஸ்க் ரேட்டுக்கும் உடைய 2க்குரிய டிஃப்ரெண்ட் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ என்ன மாதிரி பேலன்ஸ் ஆகுதுன்ற டீட்டெயில் வச்சுக்கொண்டு தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சேல் பண்ணிக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வந்து என்ன ரேட்டுக்கு ஓப்பன் ஆகிருக்கு, என்ன டேட்டுக்கு என்ன ரேட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்ற டீட்டெயிலில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த investing.comல. அடுத்தது இதில் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவு, கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவு, ரெவென்யூ எவ்வளவு, அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ என்ன மாதிரி, ஏர்னிங் பெர் ஷேர்ஸ் வந்து என்ன மாதிரி. ஏர்னிங் பெர் ஷேர்ஸ் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் 167 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களாக இருந்தால் அந்த ஒரு ஷேர்ஸுக்கான ஏர்னிங் வந்து எவ்வளவு, 40 ரூபா 56%. அப்போ அப்படியான டீட்டெயில்கள் வந்து இதில் வந்து கட்டாயம் இருக்கும். இதில் டிவிடெண்ட் பங்கு லாபம் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 6.5 டீட்டெயில். அடுத்து இப்படியான இதில் வந்து இந்த விஷயங்களை வச்சு கொண்டு தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற பேங்குகள் சம்மந்தமான பேனேஷியா பேங்க், DFCC பேங்க், அந்த டீட்டெயில்ஸ் சம்மந்தமான முழு டீட்டெயில்களும் வந்து இதில் வந்து எல்லா இலங்கை, அதாவது ஸ்ரீலங்கா கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள கம்பெனிகள எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த HMB சம்மந்தமான டீட்டெயில்கள், இதுக்குள்ளே ஏதாவது நியூஸ்கள் வந்திருந்தாலும் இவங்க இதில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ரிப்போர்ட்டுகள் வந்திருந்தால் அந்த டீட்டெயில்கள் சம்பந்தமான டீட்டெயில் எல்லாம் வந்து இதில்
இருக்கும். அடுத்து ஃபினான்ஷியல் சம்மரி வந்து இருக்கும். இவங்களுடைய ஃபினான்ஷியல் HMBனுடைய ஃபினான்ஷியல் சம்மரி அந்த டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஷேர் மார்க்கெட், அதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ஒவ்வொரு கம்பெனியும் வந்து என்ன மாதிரி அனலைஸ் பண்ணுற டீட்டெயில்ற சம்மரி வந்து இதில் இருக்கும். நீங்கள் தனியாக அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் அனலைஸ் பண்ணி அதுக்குரிய டீட்டெயிலில் வச்சுருப்பாங்க. அதை வந்து உங்களுடைய பேசிக்கான ஒரு அக்கௌண்டிங் நாலேஜ் அல்லது மேத்தமெட்டிக் நாலேஜில் வச்சு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். குறிப்பாக வந்து என்ன மாதிரி அந்த கம்பெனியுடைய கேஷ் ஃப்ளோ இருக்குது, ரேஷியோ என்ன மாதிரி இருக்குது, கடைசியாக கொடுத்த டிவிடெண்ட் என்ன மாதிரி, பங்கு லாபம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க என்ற டீட்டெயில் எல்லாம் இருக்குது. அடுத்த பங்கு லாபம் வந்து என்ன டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன டேட்டில் கொடுப்பட்டிருக்கு, முதல்ல என்ன டேட்டில் கொடுப்பட்டிருக்கு, அப்போ 2023 என்ன டேட்டில் கொடுப்பட்டிருக்கு, இதில் வந்து 2023 வந்து அப்டேட் ஆகலை. அப்படி சில டீட்டெயில் வந்து இதில் முழு டீட்டெயிலும் வந்து இந்த investing.comல வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து என்ன ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் என்றதை வந்து நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம். சில பேர் கேட்டிருந்தவங்க என்னென்னு சொன்னால், பர்சனலையும் கேட்டிருந்தவங்க என்னென்னு சொல்லி சொன்னால், என்ன ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ற விஷயங்கள் அதை வந்து நான் சொல்வதும் அது சரியில்லை. என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கைட் பண்ண முடியும், எப்படி போகிறோன்ற வழியைத்தான் காட்டக்கூடியதாக இருக்குமே ஒழிய நான் வந்து ஒரு இந்த ஷேர்ஸை வாங்கணும்னு சொல்லி ப்ரியோரிட் பண்ண இயலாது சில. ஆகவே நீங்கள் வந்து எந்தெந்த தகவலை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து தீர்மானம் எடுக்கணும் என்னென்ன ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமென்று. அடுத்தது நீங்கள் ஒரு 1 lakh கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறா இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 கம்பெனி அல்லது 10 கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். தனி ஒரு கம்பெனியில் வந்து கட்டாயம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து கட்டாயம் தவிர்க்கணும். என்ன ரீசன் என்று சொல்லி சொன்னால், தற்சாயம் ஒரு பங்குடைய ஷேர்ஸ் வந்து டவுன் ஆகிட்டேன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய நட்டமடையக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம். அதே நேரம் வந்து ஒரு 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ஒரு குறிப்பிட்டது உங்களுக்கு 10ல் ஒரு 8 கம்பெனி அல்லது 7 கம்பெனி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து தரும். ஒரு 3 கம்பெனி லாஸ் ஆனாலும் அப்போ அந்த உங்களுடைய லாஸை வந்து அந்த ப்ராஃபிட் தர கம்பெனிகளுடைய லாபம் வந்து உங்களுக்கு டேலி பண்ணும். ஆகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ஒரு 1 லட்சம் ரூபா அல்லது 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள, பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ஒரு கம்பெனியில் போடாமல் ஒரு 5 அல்லது 10 கம்பெனியை, நல்ல ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கள் என்றால் நீங்கள் லாபம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் லாங் டேர்மில். நான் வந்து பெரும்பாலும் இந்த டே ரேடிங் வந்து கட்டாயம் நான் செய்வதே இல்லை. இந்த சிஎஸ்சியில் வந்து சில பேர் டே ரேடிங் செய்வாங்களோ, ஒரு நாளும் காலையில் வாங்கி ஈவினிங் விற்கிற அன்றைக்குள்ளே விற்கிற ரேடிங் செய்வாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் என்ன, அதுக்கு நீங்கள் கட்டாயம் வந்து அதுகள் செய்வதாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கும் கட்டாயம் இந்த ஷார்ட் அனாலிசிஸ் வந்து உள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். டெக்னிக்கல் ஷார்ட் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ண ஃபுல்லாக தெரிஞ்சால் இருந்தால் மட்டும்தான் அந்த டே ரேடிங்கில் போகலாம். அது மட்டும் இல்லை, அது வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு சரியான சிரமமாக இருக்கும். என்னென்று சொன்னால் ஒன்றும் தெரியாமல் ரேடிங் வந்து செய்ய இயலாது. ஆகவே உங்களுடைய டார்கெட் வந்து ஒரு மாதம் அல்லது 3 மாதம் அல்லது 6 மாதம் அல்லது ஒரு வருஷம், அப்படியான ஒரு டார்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அதிகமானவர்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து தொழிலாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ரேடிங் செய்வதையே தொழிலாக சிலர் வச்சு கொண்டிருப்பாங்க. அவங்கள் மாதிரி இல்லாமல் இப்போ என்ன ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற ஜாப் செய்கிறவங்க அல்லது வேறு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அப்போ உங்களுடைய சம்பளத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் கொண்டு இங்கே ஷேர் மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் எப்படியான ஒரு லாங் டேர்ம் அது நீண்ட காலத்தில் டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு லாபக்கூடியதாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் ஒரு சேஃப்டான பிளேஸ் இருக்குது. இப்போ HNB நேஷனல் பேங்காக இருக்கலாம், கமர்ஷியல் பேங்காக இருக்கலாம். அப்படி சில ஒரு ட்ரஸ்டபிளான கம்பெனிகள், ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி அதுகளில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள உங்களோட ஃபண்ட் வந்து உங்களுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இவ்வளோதான் இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான டீட்டெயிலை வந்து இன்றைக்கு பகிர்றேன். இதில் மேலதிகமான தகவல்கள் இருந்தால் நீங்கள் வந்து என்னட்ட கேளுங்க, தரக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவே வந்து கொஞ்சம் பெருசாக லென்த் ஆகிட்டு. ஓகே, இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.